வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யங் உமன் அண்ட் த சீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி பற்றி தான். ஸோ இது வந்து May 31st 2024, அதாவது இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இன் யூஎஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் July 19th அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் தான் இருக்குது இந்த மூவி. இது வந்து 2 hour 9 minutes இருக்க மாதிரி ஒரு பிஜி பிஜி ரேட்டட் மூவி தான். அதாவது யூ ரேட்டட் மூவி தான் இது. ஸோ யார் வேணாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பயோகிராஃபி சொல்லப்போனால், அதுவும் யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூடி எடர்லே அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ண, அதாவது ஸ்விம் பண்ணி க்ராஸ் பண்ண விமன் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒலிம்பிக்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்விம்மிங்கில் ஒரு பெரிய லெஜண்ட் மாதிரி சொல்கிற மாதிரியான பர்சன் தான் இவங்க. ஸோ இவங்களோட பயோகிராஃபியை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் அது. அதுவும் பர்டிகுலராக அவங்க அந்த இங்கிலீஷ் சேனல் க்ராஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு மூவி தான் அது. ஸோ இந்த மூவி பார்க்கணும் அப்படி, அதாவது இந்த மூவி பற்றி தெரிஞ்சது முதல்ல ஏன்னா அந்த ஆக்டர் அதாவது ட்ரூடி எடர்லி அந்த கேரக்டரை பண்ண அந்த ஆக்டர்னால தான். அது வேறு யாரும் இல்லை, டெய்ஸி ரிட்லி. நம்ம ஸ்டார் வார்ஸ் ஃபேம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களால தான் ட்ரெய்லர் பார்த்ததுமே சரி என்ன மூவிடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுச்சு அந்த ட்ரெய்லர் கண்டிப்பாகவே. ஸோ நானும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் July 19th தான் இங்கே இந்தியாவில் அவைலபிளாக வந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியோட ஒரு மெயின் அட்ராக்ஷனாக எனக்கு இருந்தது வந்து டெய்ஸி ரிட்லி தான். ஸோ ஸ்டார்ஸ் வேறு யாருன்னு பார்த்துடலாம். ஸோ டெய்ஸி ரிட்லி வந்து இந்த ட்ரூடி எடர்லி அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் டில்டா கோபாம் ஹாவே வந்து மெக் எடர்லி, அதாவது ட்ரூடியோட அக்கா கேரக்டரான அந்த மெக்கை பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்டீஃபன் கிரஹாம் வந்து பில் பர்ஜர்ஸ்ங்கிற கேரக்டர். தென் கிம் பாட்னியா வந்து ஹென்ரி எடர்லி ட்ரூடியோட அப்பா கேரக்டர். தென் ஜெனட் ஹெயின் வந்து கெட்ரியூட் எடர்லி ட்ரூடியோட அம்மா கேரக்டர். தென் கிளென் ஃப்ளெஷ்லர் வந்து ஜேம்ஸ் சல்லிவன் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இவங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோச்சிம் ரானிங். தென் ரைட்டர் வந்து ஜெஃப் நெத்தான்சன் அண்ட் கிளென் ஸ்டவுட்டன் 2 பேர் இதுக்கு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்டு மியூசிக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேலியா வார்னர். தென் சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்கர் ஃபாரா. தென் எடிட்டிங் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனா நீ டாங்ஹலே. ஸோ கேஸ்ட் அண்டு இந்த ஒரு கேஸ்ட்லேயே நிறைய ஃபீமேல் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல், அதாவது ஒரு உமன் அந்த ஒரு டைமில், அதாவது ஒரு 1926 வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த இங்கிலீஷ் சேனல் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ இன்னுமே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி அது எல்லாமே பேசிகிட்டு தானே இருக்கோம். ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு விமனாக நம்மளோட இந்த ட்ரூடி எடர்லி என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு ஸ்விம்மராக அச்சீவ் பண்ண, ஸ்விம்மிங்க்கு முதல்ல பெண்களை விடுறதே அப்போ எவ்வளோ ஹார்டான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த மூவி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம ட்ரூடி எடர்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சின்ன வயசுலேயே இவ சாக தான் போகிறா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு முடிவுக்கே வந்த ஒரு தருணத்தில் அதாவது மீசல்ஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ இருக்க மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு முடியாது இவ அவ்வளோதான் அப்படின்னு டாக்டர்லாம் கைவிரிச்சப்போ கூட இவங்க அதை போராடி அதுலேருந்து வெளில வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்களுக்கு ஸ்விம் தான் பண்ணணும், உங்கள் அக்கா பண்ணுறதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், ஸ்விம் தான் பண்ணணும்னு அடம் பிடிச்சு பண்ணுவாங்க. அண்டு முதல்ல யாரும் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவங்களுமே ஒரு ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ட்ரைனிங், அவங்களுக்கு ஸ்விம்மிங்கிறது தான் அவ்வளோ பிடிச்சிது. ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணோன்னா அதில் கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட் நம்ம கண்டிப்பாக கொடுப்போன்னு. ஸோ அப்படி தான் இவங்க வந்து ஒரு காம்படிஷன் கலந்துங்க. ஒரு பர்டிகுலர் அதாவது சம்திங் நியூயார்க்லேருந்து இன்னொரு ஒரு சிட்டிக்கு ஸ்விம் பண்ணியே போவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள, அது வந்து ரொம்ப நாளைக்கு ரெக்கார்டாகவே இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு எந்த விஷயமே அவங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்விம்மிங் தர. ஷீ ரியலி லவ்ட் ஸ்விம்மிங் அப்படி தான் சொல்லணும். அண்டு ஆல்ரெடி சொன்னாலே அவங்களுக்கு மீசல்ஸ் அதெல்லாம் வந்திருந்தது. ப்ளஸ் அவங்கள ஸ்விம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களோட ஹியரிங் ஆல்ரெடி அந்த மீசல்ஸ்னால ப்ராப்ளமில் இருந்திருக்கும். ஸோ ஹியரிங் ப்ராப்ளம் அதனால் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்விம்மிங் பிடிக்குங்கனால ஹியரிங் போனாலும் பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுத்து தான் அவங்க அந்த ஸ்விம்மிங் கரியருக்குள்ளே அவங்க வந்தாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 years இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு டெஃபாக மாறிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க விட்டு கொடுக்காம, அதாவது அவங்க ஸ்விம்மிங்கை விட்டு வராமல்
டெஃப் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 98 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 1905 1905 பிறந்தவங்க 2003 தான் இறந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு லாங் லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனோட லைஃப் நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. அதை வந்து இந்த மூவியில் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஒரு குழந்த டைமில் அவங்க கோ த்ரூ பண்ண அந்த விஷயம் ப்ளஸ் ஒரு விமனாக ஒரு கேர்ளாக அந்த ஸ்விம்மிங்குள்ளே வரத்துக்கு அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், வீட்டில் ஃபேமிலியே ஆப்போசிட்டாக இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி தன்னோட பிடிவாதத்தினால ஸ்விம்மிங்குள்ளே வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால. தென் அவங்க அக்கா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அக்கா பெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும் தான் அவங்க பண்ணுவாங்க. அக்காவை ஓவர்டேக் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. அண்ட் இவென்ச்சுவலி இவங்க ஷைன் ஆவாங்க. ஷைன் ஆனதுக்கப்புறம் அவங்க அக்காவுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய மெடல்ஸ் வின் பண்ணுவாங்க. அவங்கள பற்றி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஒலிம்பிக்ஸ்க்கு போவாங்க. ஆக்சுவலாக ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா, அதாவது நான் அவங்கள பற்றி சர்ச் பண்ணும்போது, அதாவது இவங்க இங்கிலீஷ் சேனலை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒலிம்பிக் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் மூவியில் வந்து அவங்க ஒலிம்பிக்கில் தோற்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ஷோராக தெரியல. நான் சர்ச் பண்ண வரைக்கும் அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் யாருக்காவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மெயின் ஈவெண்ட், இந்த மூவியோட ஒரு மெயின் பார்ட், அதாவது அவங்களோட பயோகிராஃபிலேயே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் சேனலை கிராஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு உமன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அதுதான் ஒரு அல்டிமேட் இதாக இருக்கும் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க வந்து எப்படி அந்த இங்கிலீஷ் சேனலை கிராஸ் பண்ணாங்க, எப்படி அந்த ஒரு லெவல் அந்த இடத்துக்கு வந்தாங்க, அண்ட் அந்த இடத்துலேருந்து அந்த அதாவது அந்த ஃப்ரெஞ்ச் அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கிலாந்து போகிற அந்த ஒரு பர்டிகுலர் அந்த இங்கிலீஷ் சேனலை வந்து அவ்வளோ ட்ரபிள்ஸ் இருக்கும். அதில் ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் வரும், என்ன சொல்ல, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ இருக்கும். அவ்வளோத்தையும் தாண்டி அவங்க எப்படி அதை கடைசியில் நமக்கு தெரியும் அவங்க அதை க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னு. பட் எவ்வளோ கோத்ரூ பண்ணி அதை அவங்க க்ராஸ் பண்ணியிருக்காங்க. கோத்ரூ பண்ணதும் கூட அதை அவங்க லவ் பண்ணனால அதை அவங்க எவ்வளோ விடாமுயற்சியோட அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டாங்க. படத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பண்ணாங்க, பட் அது அவங்க எவ்வளோ பிடிச்சி பண்ணாங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் அந்த ஆக்டருமே அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக அந்த நம்ம நிஜமாக ட்ரூடி இடலையே பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கோமோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ட்ரூடி இடலையை தாண்டி அவங்க அக்கா, அவங்க அப்பா, அம்மா, அண்ட் அந்த அம்மா கேரக்டர்லாம் அப்படி ஒரு போல்டான கேரக்டர். ஸோ அதை பண்ண ஆக்டருமே சரி, எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா இருந்ததுனால தான் இவங்களால இப்போ அந்த ஒரு டைமில் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சது சொல்லப்போனால். அண்ட் ஆக்சுவலி என்ன தான் அவங்க அவங்கள வந்து ஒரு அமெரிக்கனாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் தே ஆர் ஃப்ரம் ஜெர்மன். ஸோ ஒரு ஜெர்மன் புச்சரோட பொண்ணு தான் அவங்க. ஸோ நீ ஒரு புச்சரோட பொண்ணு, நீ பொண்ணுங்கிறத தாண்டி நீ ஒரு புச்சரோட பொண்ணு, நிறைய அந்த டாமினேஷன், அந்த அந்த இன பாகுபாடு எல்லாமே அங்கே இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை அச்சீவ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது நியூயார்க் அந்த படத்துலேயே அந்த லாஸ்ட்டில் அந்த சீன்ஸ் வரும். அந்த ஒரிஜினல் சீன்ஸுமே நமக்கு காட்டுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் யாருக்குமே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. தே மென்ஷன் தட் இது வரைக்கும் எந்த ஒரு அத்லெட்டுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் இப்படி ஒரு வரவேற்பு கிடச்சதே இல்லை. அவ்வளோ மக்கள் கூடி அதை அவ்வளோ கிராண்டாக கொண்டாடினதே இல்லை இது வரைக்கும், டில் டேட். அது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துடும். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் பிடிக்கும்னா அவ்வளோதான், நீங்களாம் ஒரு 2 நாளைக்கு உட்காந்து அழுதாலும் அழுவீங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மூவி. கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு மூவி. ஸோ ஸ்போர்ட்ஸ், ட்ராமா, பயோகிராஃபிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு சொல்ல முடியாது. பயோகிராஃபி எப்படி போகுமோ அப்படி தான் போகும். ஸோ இங்கிலீஷில் தான் இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள்.